ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேட்ட அறிவிப்புகளின்படி நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ்லாம் நிரப்பி தயவுசெய்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான எழுப்புதலை, மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. இன்றைக்கும் ஒரு எழுப்புதலின் சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலிருந்தும் 35ஆம் அதிகாரத்திலிருந்தும் நான் பேச விரும்புகிறேன். எழுப்புதல் யோசியாவின் நாட்களில் ஏற்பட்ட எழுப்புதல், ரிவைவல் டூரிங் த ரெயின் ஆர் டைம் ஆஃப் ஜொசாயா. யோசியா என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய இல்லாவிட்டால் ஒரு ராஜாவுடைய நாட்களில் ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசியா நாட்களில் ஏற்பட்ட ஒரு எழுப்புதல், அது பழைய ஏற்பாட்டின் எழுப்புதலிலே ஒரு முக்கியமான ஒரு எழுப்புதலாக இருக்கிறது. போன வாரத்திலே காலையில் யாக்கோபுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு எழுப்புதல், பெத்தேலுக்கு திரும்புகிற அனுபவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்கள் பார்க்கிறோம். எலியாவின் நாட்களில் வானத்திலிருந்து ஆண்டவர் அக்கினியை இறக்கி தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரே தேவம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தந்தார். எஸ்ரா நெகேமியா காலங்களில் எழுப்புதலை நம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக எழுப்புதல்கள் ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே திரும்புகிற, ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே யோசியாவின் நாட்களில் ஏற்பட்ட எழுப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசியாவின் நாட்களுக்கு முன்பாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பாவும் மோசமானவர், தாத்தாவும் மோசமானவர். அப்பாவும் மோசமானவர், தாத்தாவும் மோசமானவர். அப்பா பேர் அங்கே போடப்பட்டிருக்கிறது ஆமோன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆமோனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் 22ஆம் வசனம் 33, 22 வாசித்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனாகிய மனாசை செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். He did evil in the eyes of God. அவருடைய அப்பா யோசியாவுடைய தாத்தா மனாசே, அவர் என்ன செஞ்சார் பாருங்க. 33:2 நீங்க வாசித்தீங்கன்னா, 33:2 வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். He did evil. அப்பாவும் ஈவல், தாத்தாவும் ஈவல், எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அருவருப்புகள். இந்த மனாசே தான் அதிகமான நாட்கள் அங்கே யூதாவிலே அரசாட்சி செஞ்ச ஒரு ராஜா. அதிகமான நாட்கள், சுமார் 52 ஆண்டுகள் அரசாட்சி செஞ்சு அருவருப்பா நிரப்பிட்டாரு. எங்கே? இஸ்ரவேலிலே, எருசலேமிலே எங்க பார்த்தாலும் அருவருப்புகள். ஐடாலட்ரி had polluted the land. விக்கிரகங்களால் தேசம் நிரம்பி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நம்ம பார்க்கிறோம். The temple had fallen into despair. அங்கே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, பழுதடைந்த தேவனுடைய ஆலயம் இருந்தது. வசனமும் மறக்கப்பட்டு விட்டது. வசனமும் மறக்கப்பட்டு விட்டது. The word of God was forgotten. Idolatry, வெளியே விக்கிரகங்கள், ஆலயத்துக்குள்ளாக ஆலயம் சரியில்லை, பழுதடைந்து இருக்கிறது. வேத வசனமும் மறக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யோசியா பிறக்கிறாரு. அப்பா மோசம், தாத்தாவும் மோசம். பல ஆண்டுகள் அவர்கள் இஸ்ரவேலில் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். 33:2 தாத்தா பொல்லாப்பை செய்தான்னு போட்டிருக்குது. 33:22 அப்பாவாகிய ஆமோன் பொல்லாப்பை செய்தான்னு போட்டிருக்கு. ஆனால் 34:2 வந்துட்டீங்கன்னா, இப்போ யோசியா அவர் என்ன செய்தாராம்? கர்த்தரின் பார்வைக்கு எல்லாம் சொல்லுங்க, செம்மையானதை செய்தார். பொல்லாப்புன்னு வருது 33:2, 33:22. 34:2 வந்துட்டீங்கன்னா, யோசியா கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்தான். He did what was right in the eyes of God. ஆண்டவருடைய பார்வையிலே செம்மையானதை செய்தான் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. தேசம் முழுசும் விக்கிரமா இருக்குது. மேடைகள், தோப்புகள், எங்க பார்த்தாலும் அருவருப்புகள். ஆலயம் பழுதடைந்து இருக்கிறது. வசனம் அங்கே இல்லை, மறந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை எழுப்புதல் வருமா? ரிவைவல் சீம்ட் இம்பாசிபிள். கூடாத காரியம் போல இருந்துச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு மனிதன் எழும்புகிறான். அவருடைய வாழ்க்கையில் 4 வித்தியாசமான கட்டத்தில் நடந்த
சம்பவங்கள் என்னன்னா, பைபிளில் அந்த இயரும் போட்டிருக்குது. 8 வயசுல ராஜாவா மாறுறார். எத்தனை வயசுல? 8 வயசுல. he was only 8 years old when he became a king. 8 வயசு. 8 வயசுல நம்ம ஊர்ல எத்தனை படிப்பாங்க? 2ஆம் கிளாஸ் படிப்பாங்க. எத்தனாம் கிளாஸ்? 3ஆம் கிளாஸ் போயிடுவாங்க. அடுத்தன 6, 7, 8ஆம் வயசுல 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் ராஜாவா, தேசத்துக்கு ராஜாவா மாறிட்டாருங்க. ஏன்னா அந்த நாட்களில் தகப்பன் வழியாக தான் அப்படியே பிள்ளைகள் தான் அந்த ராஜாவாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்பா மரித்த விடனே யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 36 வருஷம் என்ன பண்ணாரு? அவர் ராஜ்யபாரம் பண்ணினார். இந்த 36 வருஷம் ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 34ஆம் அதிகாரம் முடிவில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. So there was a great revival, a long period of revival that took place during the reign of Josiah. யோசியாவின் நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஒரு எழுப்புதல் அங்கே உண்டாயிற்று. அங்கே யோசியாவின் வாழ்க்கையில் இது ஆரம்பிக்கிறது. பாருங்க, யோசியாவுடைய வாழ்க்கையில் 4 பீரியட். 8 வயசுல என்ன வராரு? ராஜா வர. 16 வயசுல ஒன்று நடக்குது, 20 வயசுல ஒன்று நடக்குது, 26 வயசுல நடக்குது. 16 வயசுல he started to seek the Lord personally. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறார். 16 வயசு, when he was a teenager, 16 வயசு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? தேவனை தேட ஆரம்பித்தார். 16 வயசுல எப்படி நமக்கு தெரியுது? அங்க போட்டிருக்கு பாருங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்துல, 8 வயசுல ஆரம்பிக்கிறார். 8வது ராஜ்யபாரம்னா 16 வயசு. 16 வயசுல அவர் என்ன செய்யறாரு? தேவனை தேட ஆரம்பிக்கிறார். அப்புறம் அடுத்தது அதே வசனத்துல போட்டிருக்குது 12ஆம் வருஷத்துல. அப்ப எத்தனை வயசு? இப்போ 20 வயசுல தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். யூதாவையும் எருசலேமையும் he started to purge the land of Judah and the city of Jerusalem. அங்கே யூதாவை சுத்திகரிக்கிறார். அப்புறம் அடுத்தது போட்டிருக்கு 8ஆம் வசனத்துல தன் ராஜ்ய பாரத்தின் 18ஆம் வருஷத்துல, 18ஆம் வருஷம் இப்ப வயசு எத்தனை? 26, 26. இப்ப என்ன பண்றாருன்னா ஆலயத்தை பழுது பார்க்கிறார். He repaired the temple. ஆலயத்தை சுத்திகரிக்கிறார், ஆலயத்தை பழுது பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த மீதி இருக்கிற எல்லா வசனங்களுமே அந்த 26 வயசுல ஆரம்பிச்சதுல இருந்தா இருக்குது. 26ஆம் வருஷத்துல அவருடைய வயசுல இருக்கும்போது அநேக காரியங்கள் அங்கே நடக்குது. ஆலயத்தை பழுது பார்க்கும் போது என்னெல்லாம் நடந்தது என்கிற காரியத்தை நான் பின்னாடி சொல்றேன். 8 வயசுல ராஜா, 16 வயசுல கர்த்தரை தேடுறாரு, 20 வயசுல தேசத்தை விக்கிரகத்தெல்லாம் அகற்றி எருசலேமையும் யூதாவையும் சுத்திகரிக்கிறார். 26 வயசுல ஆலயத்தை பழுது பார்க்கிறார். ஆலயத்தை repaired the temple, and while he was repairing the temple so many things happened. When he was 26 years old, 26 வயசு இருக்கும் பொழுது நடந்த அநேக காரியங்கள் தான் 34, 35 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சரி, இப்போ எழுப்புதல் தலைப்பில் என்ன பார்க்க போறோம்னா, நம்பர் 1, ரிவைவல் பிகின்ஸ் வித் சீக்கிங் காட். கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளாக எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. when we start to seek God, ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளாக எழுப்புதல் உண்டாகிறது. நான் காலையிலே சொன்னேன், இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தினுடைய மைய இல்லாட்டி கீ வேர்ஸே இன்னைக்கு நம்ம காலையில் பார்த்த வசனம் தான். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் முகத்தை தேடி என்று ஆண்டவர் சொல்றாரு. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே இந்த தேடிங்கிற வார்த்தை 29 தடவை வருது. எத்தனை முறை? 29 முறை. தேடினார்கள், தேடுவார் அப்படின்னு சொல்லி, கர்த்தரை தேடினால் அப்படின்னு பல முறை வருகிறது. அதுல ஒரு முக்கியமான வசனம் 2 நாளாகமம் 15:2, 2 நாளாகமம் 15:2 சொல்கிறது, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடினால், if you seek the Lord, he will be found by you. அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை தேடுகிற ஜனங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவரை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன தேட மாட்டாங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை
தேடுறதில்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் தேடுறாங்க. என்ன பண்ணுறாங்க? they are not seeking God or seeking God's face, they are seeking God's favor, God's blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய அற்புதங்களை, இவைகள் தான் இன்றைக்கு அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சுகத்தை தேடுறோம். நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அநேக கூட்ட மக்கள் ஆண்டவரிடத்தில் வராங்க. நிறைய பேர் எதுக்கு வந்தாங்கன்னா அற்புதத்துக்காக வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? அற்புதத்துக்காக. இன்னொரு கூட்டம் எதுக்கு வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்காக வந்துச்சு. என்னது? ஆண்டவர் பின்னாடி போனால் ஏதாவது அப்பத்தையாவது மீனையாவது பெருக்கி என்ன பண்ணுவார்? சாப்பாடு போடுவார். ஆனால் பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் யார் இடத்துலையா போவோம்? உம்மிடத்தில் ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது, உம்மிடத்தில் வார்த்தை இருக்கிறது, நீர் எங்களுக்கு வேண்டும். we are following you because of you only, not because of what you are giving us. நீ எங்களுக்கு தருகிற காரியத்தில் அல்ல. அவன் பாருங்க, many people followed Jesus not to receive meals and miracles, but only few followed him because who he was. அவர் யாராய் இருப்பதினாலே அவர்கள் தேடினார்கள். பாருங்க, தேவனை தேட வேண்டும். அதில் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் குறிப்பு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். குறிப்பு இல்லாட்டா மண்டைக்கு மேலே அப்படியே விட்டுட்டு நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னது, இதை பிடிச்சிக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். நீங்களே கேட்டு வசனத்தை என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடுறதுன்னா அப்படி தான், ஒரு ஆர்வத்தோடு தேடணும். அல்லேலூயா. இந்த மெசேஜை நான் ரெடி பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துருக்கிறேன். நேற்று ராத்திரி, இன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் பாருங்கள், பைபிளே எவ்வளோ குறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போது இது என்னது, நம்ம தேடுறதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு ஆர்வம் நமக்கு வரணும். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தேடணும்? முதலாவதாக சீக் காட் ஹிம்செல்ஃப், ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. நான் சொன்னபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடி அவரை போகிறதில்ல. சீக்கிங் காட்ஸ் ஹேண்ட் இல்லை, சீக்கிங் காட்ஸ் ஃபேஸ். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறான், வாசிங்க 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என் இருதயம். அப்போ எதை தேடுவேன்? முகத்தை தேடுவேன், உம்முடைய பிரசன்னத்தை தேடுவேன். 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதையே தேடுவேன். அது என்னது? தேவனுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவரை நான் தேடுவேன் என்று அவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவர் தருகிற காரியத்தை காட்டிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்கணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முக்கியமாக இருக்கணும். God's presence should become more important to us than God's presence. presence என்ன? gift present கொடுக்குறாங்கல்ல, அவருடைய பிரசன்ட்டுக்குல பிரசன்ஸுக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது பிரசன்ட் பண்ணுவார் ஆண்டவர், அப்படி போகக்கூடாது. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா என்று சொல்லுகிற அந்த அனுபவம் தான் கர்த்தரை, அவரை தேடுகிறது. ரெண்டாவது எப்படி தேடணும்னா, தாகத்தோடு தேடணும். எப்படி தேடணும்? சீக்கிங் காட் வித் ஹங்கர், earnestly. நீங்கள் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விலாய்த்தருமான என் ஆத்துமா உண்மையிலே தாகமாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது. தாகத்தோடு தேடுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே ஐ நீட் யூ, தாகத்தோடு தேட வேண்டும். சங்கீதம் 42:1 சங்கீதக்காரன் சொல்கிறான், வானானது மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சித்து கதறுகிறது. தாகத்தோடு தேடுகிற, தாகம் தண்ணி குடிக்கிறது வேற, தண்ணி குடிக்கணுமேனு தண்ணி குடிக்கிறது வேற. அப்போ தாகத்தோடு ஆண்டவரை தேடுகிற அனுபவம் பாருங்க. ஒரு மனுஷன் தேவனை தேடுறானா, a person who truly seeks God develops a holy dissatisfaction with everything less than God. அதாவது தேவனை தவிர மற்ற ஒரு காரியமும் வாழ்க்கையில திருப்திப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் தான் அவனை திருப்திப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. He develops a holy satisfaction with everything less than God. ஆண்டவரை காட்டிலும், ஆண்டவருக்கு மேலாக வேறு ஒன்று அவனை திருப்திப்பட முடியாது. மூணாவது எப்படி தேடணும்னா, முழு இருதயத்தோடு தேடணும். ஹல்லேலூயா.
இதுவும் ஒரு எழுப்புதல் வசனம். இந்த எழுப்புதல் வசனத்தை சார்ல்ஸ் ஃபின்னி என்கிற தேவ மனுஷன் அடிக்கடி பயன்படுத்தி அவர் பிரசங்கித்திருக்கிறார். சார்ல்ஸ் ஃபின்னி ஒரு எழுப்புதல் வீரர். அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் அவருடைய நாட்களில் வந்தது. எரேமியா 29:13, எரேமியா 29:13 சொல்லுகிறது. வாசிங்க, எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர் என்றால், 13 போடுங்க டிவில, தேடுவீர்கள் என்றால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில், எரேமியா 29:13, தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு தேடினீர் என்றால், அப்ப எப்படி தேடணுமா? அறகுறையான இருதயத்தில், இங்க பாதி உலகத்துக்கும் பாதி ஆண்டவருக்கும் வச்சுல, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுமா? கண்டுபிடிப்போம். தேவனை அறிவதற்கும் தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ என்ன சொன்னேன்? தேவனை தேடணும், அவருடைய ஆசீர்வாதங்கள் அல்ல. தாகத்தோடு அவரை தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும். இன்னொரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 16:11, மன்னிக்க 1 நாளாகமம், கிரானிக்கல்ஸ் 1 நாளாகமம் 16:11 போட்டிருக்கு, கர்த்தரை நித்தமும் தேடுங்கள். என்ன செய்யுங்க? seek his face evermore, continually, நித்தமும் தேடுங்கள். seeking God is not an event. ஏதோ ஒரு ஆராதனையில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தேடுறதில்ல. it should become our lifestyle. நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறணும். we should seek him in the morning, seek him in the evening, seek him in the afternoon, seek him in his word. அவருடைய வார்த்தையில் அவரை தேடணும். தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக, ஆண்டவரே நீ என்ன சொல்லுகிறீர், அவர் முகத்தை தேடணும். ஊழியத்தில் அவரை தேடணும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான நேரங்களில் தேடணும், கஷ்டமான நேரங்கள்லையும் தேடணும். அப்போ நித்தமோ தேடணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நித்தமும் என்ன பண்ணுமா? தேடணும். The goal is not merely to seek God until we find an answer. ஏதோ பதில் வந்தவொடனே அப்படி விட்டுறதில்லை தேடிக்கிட்டு. It is to keep seeking him because he is our treasure. அவர் நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷமாக இருக்கிறனால அவரை தேடணும். ஹல்லேலூயா. அவரை தேடணும். அப்போ நித்தமும் அவரை தேடுகிற ஒரு அனுபவம். அவரையே தேடணும், தாகத்தோடு தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும், நித்தமும் தேடணும். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் முதலாவது அவரை தேடணும். ஹல்லேலூயா. முதலாவது தேவராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள் என்று மத்தேயு 6:23 வாசிக்கிறோம்ல. மத்தேயு 6:23. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தேடிட்டு என்ன தேடுன்னு சொல்ல ஆண்டவர். முதலாவது என்ன தேடு. ஹல்லேலூயா. இப்போ இதுதான் ஆண்டவரை தேடுகிற. இங்கே ஒரே வார்த்தையில் முடிஞ்சு, அவன் கர்த்தர் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். தாவீது எப்படிலாம் ஆண்டவரை தேடினார்னு அங்கே போட்டிருக்கு சங்கீத புஸ்தகத்தில். அப்போ தாவீது ஆண்டவரை தேடினது போல தாவீது தேவனை தேடுவதில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். தாகத்தோடு முதலாவதாக முழு இருதயத்தோடு தேடின ஒரு மனுஷன் தாவீது. இங்கே போட்டிருக்குது, இந்த யோசியா தான் இன்னும் இள வயதாக இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு முதலாவது நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், தேடணும் ஆண்டவரை. ஆண்டவரை நீர் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் எனக்கு தேவை, இன்னமும் உண்மை அறியணும் ஆண்டவரே. அந்த பாட்டு என்ன அப்படி ஆரம்பிக்குது? ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. அந்த ஒரு ஸ்டான்ஸா பாடுங்க. ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை தேடணும். கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் தேடணும்.
உம்முடைய முகத்தை நான் தேடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தையே நான் தேடிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. உமக்குள்ளாக எல்லாம் இருக்கிற. யூ ஆர் அவர் ட்ரெஷர் லார்ட், யூ ஆர் அவர் எவ்ரிதிங். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறதப்பா. உம்முடைய முகத்தை தேட ஹல்லேலூயா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசீர்வாதம் கிடைச்சோன்னே போயிடுவாங்க. ஆசீர்வாதம் கிடைச்சோன்னே போயிடுவாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்தவங்கலாம் எல்லாரும் பின்வாங்கி போனாங்களாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொன்னவங்க தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவரை பிடிச்சுக்கிட்டா மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவத்துக்கு. அப்போ சீக்கிங் காட். ரெண்டாவதாக, அப்போ ரிவைவல் பிகின்ஸ் வித் சீக்கிங் காட். ஆரம்பிக்கிறது எழுப்புதல் தேட ஆரம்பிக்கும் போது, அந்த எழுப்புதல் எப்பொழுதும் தொடர ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், the revival continues with the cleansing work. நம்மை சுத்திகரிக்கும் பொழுது, சுத்திகரித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த எழுப்புதலை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The revival continues when we cleanse ourselves, with the cleansing work. இங்க பாத்தீங்கன்னா இப்போ 16 வயசாச்சு. இப்போ அடுத்தது தொடர்ந்து அவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. 20 வயசு வரும்பொழுது சுத்திகரிக்கணும். நிறைய அசுத்தம் இருக்குது, விக்கிரகம் இருக்குது, அருவருப்பு இருக்குது, நரகலான விக்கிரகங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் உடைச்சி தூக்கி போடுவதற்கு தீர்மானம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து விலகி வாழ்கிற வாழ்க்கை. இங்கே சில வார்த்தைகள்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் ஹைலைட்டில் இருந்தால் ஹைலைட்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அங்கே போட்டிருக்கு பாருங்க. 3ஆம் வருஷத்தின் பின்பகுதி. இப்போ வயசு 20. 12ஆம் வருஷத்தில் ராஜ்யபாரத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி சுத்திகரிக்க யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். பாருங்க, பாகாலின் பலிபீடங்களை இடித்தான். எல்லாம் சொல்லுங்க முதல்ல, இடித்தான். என்ன செஞ்சானா? இடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. he tore down, அவைகளை இடித்தான். இரண்டாவது, அவைகள் மேல் இருந்த சிலைகளை வெட்டினான் அப்படின்னு போட்டிருக்கு. he cut to pieces. அடுத்தது என்ன போட்டிருக்கு? வார்ப்பு விக்கிரகங்கள், தோப்புகளை, விக்கிரகங்களை உடைத்தான். எல்லாம் சொல்லுங்க, உடைத்தான். he broke to pieces, tore down, cut to pieces, broke to pieces. அடுத்தது பாருங்க, 5ஆம் வசனத்தில் என்ன வார்த்தை போட்டிருக்கு? பூஜாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிபீடங்கள் மேல் சுட்டெரித்தான் அப்படின்னு burnt. அது என்ன பண்ணா? அது எல்லாத்தையும் சுட்டெரித்தான். 7ஆம் வசனத்தில் பாருங்க, 7ஆம் வசனத்தில் அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்தான். he crushed the idols. விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்டான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இருக்கட்டும் பாப்பாதி அப்படின்னு விட்டுறல. எல்லா அதான் முக்கியம். அப்படின்னா கம்ப்ளீட் கிளென்சிங், டோட்டல் கிளென்சிங். அங்கே என்ன உண்டாகுது? எல்லா சிலைகளையும் வெட்டி போட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த யோசியாவை குறித்து 2 நாளாகமம் 34-35 வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 22-23 வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 22-23. அங்கே 2 ராஜாக்கள் 23-24 வாசிங்க. 23-24. 2 ராஜாக்கள் 23-24. கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படி யோசியா, நல்லா கவனிங்க, அங்க இல்லாத இங்க சில எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கு. அஞ்சனக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும், அங்க போட்டிருக்கு எல்லா சிலைகளையும், எல்லா அருவருப்புகளையும், ஆல் தி டிட்டஸ்டபிள் திங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், நரகலான விக்கிரகங்கள், இது எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு விலகிட்டான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் வெட்டி போட்ட பின்பு ஷப்பா எல்லாம் காலியாயிருச்சுப்பா அப்படின்னு எருசலேமுக்கு திரும்பி வந்தான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். தேசம் முழுசும் போகிறான். எதில் போனான்னு தெரியல. ரதத்தில் போனானா, வண்டியில் போனானா, சைக்கிளில் போனானா, எதில் போனான்னு தெரியல. எல்லாத்தையும் கிளம்புடா, எங்கெங்கே விக்கிரகம் இருக்குது, எங்கெங்கே அருவருப்பு இருக்குது, எங்கெங்கே தோப்புகள் இருக்குது, எல்லாம் வெட்டு கட்டு, என்னது உட, தகர்த்து போட்டு, நொறுக்கு.
எல்லாத்தையும் சுத்திகரித்து தேசத்தை, எருசலேம், யூதா முழுசும், தி என்டையர் ஜூடா, தி சதர்ன் கிங்டம், அது எல்லாத்தையும் போய் என்ன செஞ்சாரா? அதை எல்லாவற்றையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு என்ன பண்ணானா? திரும்பினான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோட எல்லாத்தையும் ஆண்டவரே சீக்கிரத்தில், எத்தனை ப்ராப்ளி இட் வுட் ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் டைம். பாருங்க, 20 அப்புறம் அடுத்து 26 வயசு தான் போட்டிருக்கு. அவன் எத்தனை நாளில் அதெல்லாம் செஞ்சான்னு தெரில. அப்போ அதுக்கு நேரம் எடுத்து, ஆண்டவரே இதெல்லாம் போகட்டும், வெளியே போகட்டும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விக்கிரகங்கள் உட்கார்ந்துருக்கோம் இல்லை? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். 139 சங்கீதம் 23, 24 தாவீது ஜெபம் பண்றாருல்ல, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இவன் தேசம் முழுசும் போய் நீங்கள் எல்லாம் இருதயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கு விக்கிரகங்கள். நம்ம வெளியே போய் அங்கெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளே உடைக்க வேண்டியது இருக்கு. உள்ளே வெட்ட வேண்டியது இருக்குது, அகற்ற வேண்டியது இருக்குது, அசுத்தங்கள் இருக்குது, அருவருப்புகள் இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது, பண ஆசைகள் இருக்கிறது, புறணி பேசுறது இருக்கிறது. காலையில் நிறைய காரியம் சொன்னேன், இதெல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. இட் ஆல் ஹாவ் டு பி ரிமூவ்டு. எல்லா அருவருப்புகள், எல்லா சிலைகள் எல்லாவற்றையும் கம்ப்ளீட் கிளென்சிங் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும் போது தான் எழுப்புதல் தொடரும். ஹல்லேலூயா. தேடிட்டே இருந்து பாவத்தை உள்ளே வச்சிட்டு இருந்தா the revival will not continue, revival will cease. அது என்ன பண்ணிடும்? நின்றோம். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கானான் தேசத்துக்குள்ளாக போனவன, ஆஃப்டர் தி என்டர் தி ப்ராமிஸ்ட் லேண்ட், கில்காலில் ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கான்சக்ரேஷன். எல்லாரும் என்ன பண்ணுங்க? நீங்கள் சர்க்கம்சைஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? விருத்த சேதனம் பண்ணுங்க. விருத்த சேதனம் பண்ணி உங்களை வேறுபடுத்தி காணுமீங்கள். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். So separate yourself, show yourself that you are a separated people, distinct people. நீங்கள் தனிப்பட்டவர்கள், மற்றவர்களோடு கலந்தவர்கள் அல்ல என்பதை காட்டும்படியாக ஆண் மக்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பாருங்க, கான்சக்ரேஷன் ஆல்வேஸ் precedes conquest. நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கு முன்பாகவே சுத்திகரிப்பு, எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, நல்ல வார்த்தை இது. நான் வாட்ஸ்அப்பில் கூட 2 நாள் முன்னாடி ஷேர் பண்ணி நினைக்கிறேன். ரிவைவல் இஸ் நாட் மியர்லி ரைசிங் அவர் ஹேண்ட்ஸ் இன் வர்ஷிப். எழுப்புதல் என்பது கைகளை ஆராதனைகளை தூக்கிறது மாத்திரம் இல்லை. இட்ஸ் நாட் மியர்லி வர்ஷிப்பிங், ரைசிங் அவர் ஹேண்ட்ஸ் இன் வர்ஷிப். இட் இஸ் ரிமூவிங் தி ஐடல்ஸ் ஃப்ரம் அவர் ஹார்ட்ஸ். இருதயத்திலேருந்து என்ன பண்ணணும்? விக்கிரகத்தை தூக்கி போடணும். கையை தூக்கி ஆராதிச்சா மாத்திரம் போதாது, இருதயத்தில் இருக்கிற விக்கிரகத்தை என்ன பண்ணணும்? தூக்கி போடணும். ஹல்லேலூயா. சும்மா கை தூக்கலோன்னா கர்த்தர் ஏற்றுக்குவாருன்னு கிடையாது. இருதயத்தில் நிறைய உள்ள வச்சிருக்கியப்பா, அதெல்லாம் என்ன பண்ணு? எடுத்து போடு. அப்போ சுத்திகரிப்பின் வேலை, சுத்திகரிப்பின் வேலை, த ஒர்க் ஆஃப் கிளென்சிங் வாஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர். இப்போ 8 வயசில் ராஜா, 16 வயசில் தேவனை தேட ஆரம்பித்தான், 20 வயசில் தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பித்தான். அது எல்லாத்தையும் வெட்டி போட்ட பின்பு அப்படின்னு போட்டு பின்பு. அப்போ அது வரைக்கும் நிம்மதி இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும். அந்த பாட்டு பாடலாமா? காலையில் பாடணும்ல, சுத்திகரியும் சுத்திகரியும் ஹல்லேலூயா என்கிற பாடல். ஹல்லேலூயா. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். சுத்திகரியும் 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 பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். ஆமென். தேடினான், சுத்திகரித்தான். இப்போ
8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ வயசு 26. வயசு எத்தனை அவருக்கு? யோசியாவுக்கு 26. 18ஆம் வருஷத்துல என்ன செய்தாரானா, கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான். சிலரை தெரிந்து கொண்டு சாப்பானையும் நகர தலைவனாகிய மஸ்ஸையாவையும் யோவாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் என்று சிலரை குறித்து சொல்லப்பட்டிருக்க அவங்க எல்லாரையும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசாரியனா இல்க்கியாவிடத்தில் வந்து என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சுத்திகரிக்க தொடங்கினான், பழுது பார்க்க. சரி, பழுது பார்க்க. இப்போ இஸ் ரிப்பேரிங் த டெம்பிள், அங்கே ஆலயத்தை பழுது பார்க்க தொடங்கினான் என்று பார்க்கிறோம். இப்போ ஆலயத்தை பழுது பார்க்கும்போது அதே சுத்திகரித்து. ஆனால் இங்கே ஒன்று என்ன ஒரு எக்ஸ்ட்ரா நடக்குதுன்னா, ரொம்ப நாள் காணாமல் போன நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசே கொண்டு கட்டளையிடப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியன் ஆகிய இல்க்கியா கண்டெடுத்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி எங்கேயே காணாம போச்சு. ஆலயத்துக்குள்ளாகவே நியாயப்பிரமாண புஸ்தகம் காணாம போச்சு. அதை தேடுறதுக்கு ஆளே இல்லை. ஃபார் இயர்ஸ் the law of God was lost. நியாயப்பிரமாண புஸ்தகம் என்னவாயிருச்சு? அது காணாம போச்சு. இப்போதான் கண்டே பிடிக்கிறாங்க. எத்தனை நாள் காணாம போச்சுன்னு தெரியல. எத்தனை நாள் பாருங்க. இந்த வசனம் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். the greatness of Jewish nation என்ன தெரியுமா? இந்த யூத தேசத்தினுடைய இஸ்ரவேல் தேசத்தினுடைய மேன்மையே ஆண்டவருடைய வார்த்தை தான். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுவைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி. இவ்வளோ வசனம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்த இதை போல வேற ஜாதி யாருங்க எங்கெங்க இருக்குது? வாட் அதர் நேஷன் இஸ் so great அப்படின்னு ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ the greatness of the Jewish nation என்னன்னா the word of God, the law of God. ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமோ 2ஆம் வசனமோ. யூதருடைய மேன்மை என்ன பாருங்க. யூதருடைய மேன்மை என்ன? யூதருடைய மேன்மை என்ன? 2ஆம் வசனத்துல அங்கே போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை. தேவனுடைய வாக்கியங்கள் they have been entrusted with the very words of God. அவருடைய கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. that is the greatness of the Jewish nation. அந்த வசனத்தையே காணாம போச்சு. நம்முடைய மேன்மையே என்னன்னா வசனம் தான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது மேன்மை? அவர் சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்ற 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த மேன்மை வசனம் இட் இஸ் லாஸ்ட். இப்போ என்ன நடக்குது? அதை கண்டுபிடிச்சாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் பல விதத்தில் we can lose the word of God. எப்படி அப்படின்னா, நம்பர் 1, we can physically lose the word of God. பைபிள் எங்க வச்சனே தெரியலப்பா, 3 மாசம் ஆச்சு. பைபிள் எங்க வச்சனே? அப்போ பிசிக்கலா எங்க உங்க பைபிள் ஒன்று வாங்கினேன், அது எங்க போச்சுனே தெரியல அப்படின்னு அடுக்க பைபிள் இருந்தோம் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கிற ஒரு நிலைமை. அப்போ பிசிக்கலி பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாம நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. 2வது, பைபிள் இருந்தோம் நீங்க வாசிக்கலாட்டா you are still losing the word of God. பைபிள் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி மேஜர் இருக்குது, கையில் இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் you are not reading the word of God, which means you have lost the word of God. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் வாசித்திருப்பீங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாராம், ஒரு வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போய் ஜமெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க டீ குடித்தாராம். என்னது கேசரி எல்லாமே கொடுத்து ஒரு ஸ்பூன்லாம் வச்சு கொடுத்தாங்களாம். ஒரு சில்வர் ஸ்பூனு, என்ன ஸ்பூனு? சில்வர் வெள்ளி ஸ்பூனை வச்சு கொடுத்தா, பாஸ்டர் இந்த ஸ்வீட்டு சாப்பிடுங்க, கேசரியை சாப்பிடுங்க. அவர் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டாராம். அப்போ போன உடனே
இந்த மக்கள் தேடி பார்த்தாங்க. கொஞ்சம் 2 நாள் கழிச்சு பாஸ்டருக்கு கொடுத்தமே ஒரு சில்வர் ஸ்பூன் வெள்ளி, அதை காணுமே. பாஸ்டர் திருடிட்டு போயிட்டாரு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, சில்வர் ஸ்பூனை சுட்டுட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு மனசு கேட்கல. கேட்போமா கேட்க வேண்டாமா, கேட்போமா கேட்க வேண்டாமா. ஞாயிற்றுக்கிழமை வராங்க, ஆராதிக்கவே முடியல. பாஸ்டர் பார்க்கும்போது ஐயோ சில்வர் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தவர் முன்னாடி என்ன பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு அப்படி ஒரு இது. 3 மாதம் போச்சு, 4 மாதம் போச்சு. ஒரு நாள் கேட்டுட்டாங்க, பாஸ்டர் 4 மாதம் முன்னாடி வீட்டுக்கு வந்தீங்களே, வீட்டுக்கே வந்தீங்களே, டீ குடிச்சிங்களே, ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தோம்ல, அதை காணும் பாஸ்டர், எங்கள் வீட்டில் என்ன பண்ணல காணும், அதை நீங்கள் தவறுதலாக எடுத்துகிட்டு போயிட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாரா, இல்லைம்மா அங்கே டீப்பாயில் ஒரு பைபிள் வச்சுருந்தீங்களே, அந்த பைபிளுக்குள்ளே தான் நான் சொல்லி வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ 4 மாதமாக என்ன பண்ணலை, அந்த பைபிளே அவர் என்ன பண்ணல, திறக்கலை. 4 மாதமாக பைபிளே திறக்கலை. அப்போது நல்லா கவனிங்க. இப்போது சில இடத்துல மற்றவங்க மேலே நம்ம குறை சொல்ல நினைக்கிறோம், நம்மளே என்னவா இருக்கிறோம் பைபிளை. அப்போ யூ கேன் லூஸ் த வேர்ட் ஆஃப் காட் பை நாட் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்போது ஃபிசிக்கலி வி கேன் லூஸ். வாசிக்காமல் இருக்கிறது என்னதான், we are losing the word of God. ஆண்டவருடைய வசனம் காணாமல் போச்சுன்னு அர்த்தம். 3வது ஒரு விதத்தில் ஆண்டவருடைய வசனம் காணாமல் போகலாம் நம்ம வாழ்க்கையில். ஒன்று, கையில் இருக்கு, வாசிக்கிறோம், ஆனால் அதை நம்பாமல் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன, கர்த்தருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் இல்லை. Until we start to obey God's word, the word of God will not work in our lives. இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்காது. அப்படி என்ன அர்த்தம், நம்ம வாழ்க்கையில் இன்னும் வசனம் நம்ம இழந்துட்டோம், காணாமல. அப்போ பல விதத்தில் ஆலயத்தில் நம்ம இருக்கிற மக்கள் கர்த்தருடைய வசனத்தை லூஸ் பண்ணலாம். பைபிளை காணாமல் போடலாம், பைபிள் இருந்தும் வாசிக்காமல் இருக்கலாம், பைபிளை வாசித்தும் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அதை நம்பாமல் இருக்கலாம். அநேகர் நம்புறதில்லை வசனம். இதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது, இது யாருக்கோ செஞ்சார் எனக்கு செய்வாரா, இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஸோ இப்படி பல விதத்தில் என்ன பண்ணலாம், வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம we have to restore the word of God. ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம திரும்பணும், ஆண்டவருடைய வசனத்துக்கு திரும்ப வேண்டும், வசனத்தை முழு இதயத்தோடு நம்ப வேண்டும், இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிய வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை தேட வேண்டும். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் அங்கே சங்கீதக்காரர் அருமையாக வேத வசனத்தை குறித்து பல காரியங்களை சொல்கிறாரு. 19ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 7ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 11 இது அப்படியே மனப்பாடமாக நமக்கு தெரிய வேண்டிய வசனங்கள். கர்த்தருடைய வசனம் வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, அவருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறது, அவருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்து நீதியாயிருக்கிறது, அவைகள் பொன்னிலும், நல்லா சொல்லுங்க, பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயும் தேனிலும் தேன்கொட்டிலும் இருந்து ஒழுகும் தனிதேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது. It is more desirable than gold and it is sweeter than honey. இது தேனை காட்டிலும் இனிமையானது, பொன்னை காட்டிலும் விரும்பப்படத்தக்கது. அப்போ அது இருந்துச்சு, அப்போ என்னது தேட வேண்டும். வார்த்தையின் மேலே இன்னும் கீழே சொல்றாரு, இதனால் எச்சரிக்கப்படுகிறேன், இதை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு என்றெல்லாம் சொல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சி நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ 3வதாக ரிவைவல் grows through submission to God's word. இந்த எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில வளங்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ரிவைவல் அது நமக்குள்ளாக வளரணும். ரிவைவல் இன்னும் நமக்குள்ளாக பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வசனத்துக்கு நாம திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வசனத்திற்கு இந்த யோசியாவை குறித்து சொல்லும் பொழுது 2 ராஜாக்கள் 23:25 23:25 போட்டிருக்கு, கர்த்தரிடத்திற்கு தன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதை என்ன பண்ணானா சாய்த்தார், தன் மனதை சாய்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை போல ராஜா இதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை,
அவனுக்கு பின் இருந்ததும் இல்லை. இதே போல ஒரு வார்த்தை எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்புறதுல 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அவரை போல கர்த்தரை நம்ப. இப்போ இவரை கர்த்தருடைய வார்த்தைக்கு, மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதலே அவரை போல ராஜா இல்லை அப்படின்னு போட்டிருக்குது. இன்னைக்கு வசனத்துக்கு திரும்பும் போது, வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எழுப்புதலை நமக்கு தர்றார். அல்லேலூயா. நீங்கள் எஸ்ராவின் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பின பிற்பாடு அங்கே எஸ்ரா தான் அவர்களை வசனத்திலே கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. எஸ்ரா என்கிற வேதப்பார் மக்கள் ஆலயத்தின் அலங்கத்தை கட்டிட்டாங்க. ஆனால் வசன வாழ்க்கை இடிஞ்சு கிடக்குது. வார்த்தையை வச்சு கட்டுறாரு. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எஸ்ரா பைபிள் வாசிக்கிட்டே இருக்கிறாராம். இப்போ நான் ஒரு 8:30 மணி வரைக்கும் பேசிகிட்டே இருந்தேன்னா நீங்கள் பண்ணுவீங்க? முதல்ல ஒரு ஆள் அப்படியே கிளம்போம், அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஆள் கிளம்போம், அப்புறம் கண்ணை மூடிட்டு தான் என்ன பண்ணோம் பாருங்கள். 6 மணி, நியர்லி 6 hours அப்படின்னு போட்டிருக்கு. 6 மணி நேரம் நான் பைபிள் வாசித்தா உட்காந்துருப்பீங்களா? நீங்கள் கையை தூக்கினாலும் உள்ளத்தில் சொல்வீங்க, நிச்சயமாகவே உட்காந்துருக்க மாட்டோம் பாஸ்டர் அப்படி தான் பீங்க. பாருங்கள், ஒரு சர்ச்சில் ஆல் நைட் பைபிள் ரீடிங்னு வச்சுருக்கிறாங்க, நைட் ப்ரேயர் மாதிரி. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஒரு நாள் செய்யலான்னு நினைக்கிறேன். அப்படி தானே? சீக்கிரத்தில் ஆல் நைட் என்ன பண்ணோம், இங்கே பைபிளை மாத்திரம் வாசிக்கணும். இல்லாட்டி மாறி மாறி என்ன பண்ணணும், வாசிக்கிட்டே இருக்கணும். ஒரு பிரதர் ஒரு அதிகாரம், அடுத்த அதிகாரம், அப்படி வாசிக்கிட்டே பைபிள் இருக்கணும். ஆல் நைட் பைபிள் ரீடிங் வைக்கலாமா? வைக்கலாம் தான். வருவீங்களா? முதல்ல நீங்கள் வாசிக்க, நாங்கள் தூங்குறோம். அங்கிள் ஒரு பைபிளை கையிலே எழுதியிருக்கிறாரு. பைபிளில் ஃபுல்லாக ஆதியாகமத்தில் முடிச்சிட்டிங்களா? ஒன்று முடிச்சிட்டிங்க. பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருங்க ஆரம்பிச்சது. முழு பைபிளையும் கையிலேயே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபை உங்களோடு இருப்பதாக வரைக்கும் முடிச்சிட்டாரு, கையிலே எழுதி. பாருங்க, நம்ம வாழ்க்கை எழுதுறது பக்கம், நம்ம வாழ்க்கையில் அது அனுபவமாக மாறணும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கேட்டாங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எழுந்து நின்று கேட்டாங்களாம். எழுந்து நின்றுலாம் கேட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் பாருங்க, வசனத்தின் மேல் அவர்களுக்கு தாகம் வாஞ்சே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தாகத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக புதுப்பிச்சாருன்னா அந்த எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இங்கே என்ன நடக்குது பாருங்க. நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க, 34ஆம் அதிகாரம். இப்போ பைபிளை கண்டுபிடிச்சிட்டாங்க. 19ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் அந்த வார்த்தையை ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை என்ன பண்ணாரா, கிழித்து. 21ஆம் வசனத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் போய் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் செய்யும்படிக்கு நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடினாலே நம்ம மேல கர்த்தருடைய கோபம் வந்திருக்குது. ஆகவே என்ன செய்யுங்க, இந்த வசனத்தெல்லாம் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி ராஜா முதல்ல கிழிச்சு மனம் திரும்புறாரு. ஆண்டவரே, இப்படிலாம் போட்டிருக்கதே நாங்கள் செய்யலையே, இந்த வசனத்துக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியலையே. அங்கே உள்தாள் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெண் தீர்க்கதரிசி சில காரியங்களாம் சொல்கிறாங்க. நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிகளை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கோபம் வரும். நீங்கள் என்ன செய்வீங்க, அங்கே அந்நிய தேசத்துக்கு அடிமைகளாக போவீங்கலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனத்தில் ராஜா தன்னை தாழ்த்தி பணிந்து வஸ்திரத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் அழுது, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, அந்த வசனத்தின்படி நாங்கள் வாழலை அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ வசனத்துக்கு நம்ம திரும்பி வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுதுதான் எழுப்புதல் நமக்குள்ளாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, நம்பர் 1, ரிவைவல் பிகின்ஸ் when we start to seek God. ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. ரிவைவல் கண்டினியூஸ் when we cleanse our lives. நம்ம வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டே இருக்கும் பொழுது எழுப்புதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரிவைவல் will grow when we submit ourselves to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கும், கர்த்தருடைய அந்த எழுப்புதல் நம்ம வாழ்க்கையிலே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ எழுப்புதலுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக செஞ்சுரிஸ், யாரு சாமுவேல் நாட்களிலிருந்து கிட்டத்தட்ட 380 வருஷம் நினைக்கிறேன், கரெக்டாக நான் எழுதி வைக்கல, 380 வருஷம்
பஸ்கா பண்டிகையே ஆசரிக்கல. நீங்க பைபிள்ல பஸ்கா பாஸ் ஓவர் ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஆசரிக்கப்படாமே விட்டுட்டாங்க. அதை பார்க்கும்போது இங்க பாருங்க, அந்த காரியத்தை கண்டுபிடித்து பல 18 வசனம் 35-18 வாசிங்க. 35-18. லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒருவரும். இப்போ 26 வயசுல தான் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்தில் இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. 26 வயசு இருக்கும்போது யோசியா ஆலயத்தை பழுது பார்க்குறாரு, வசனத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஹல்லேலூயா, பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாரு. ஒரு வேலை பார்க்கலாம். அது எப்படி நான் அங்கே போட்டிருக்கு பைபிளில், பஸ்கா ஆசரிக்கணும். இத்தனை ஆண்டுகள் இது விட்டுட்டாங்களே. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஆண்டவரே இப்படிலாம் எழுதியிருக்கிறேன், நான் செய்யாமல் இருக்கிறேனே, இப்படிலாம் எழுதியிருக்கிறதே நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் நமக்குலாம் வரணும். ஹல்லேலூயா. சிடி ஸ்டட்டுங்கிற ஒரு தேவ மனுஷன் தான். இஸ் கிரிக்கெட் பிளேயர், பெரிய கிரிக்கெட் பிளேயர். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தார். மிஷனரியா ஊழியம் பார்த்தாரு. அவர் வயதான நாட்களில் படுக்கையில் இருக்கும்போது பைபிளை கண்ணாடி வச்சு டார்ச் அடித்து வாசிட்டு இருந்தாராம். என்னது, அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாசிக்கிறீங்களே, ஏன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு. அது சொன்னார், அந்த பைபிளை எத்தனையோ முறை நான் வாசித்திருக்கிறேன். ஐ ஹவ் ரெட் திஸ் பைபிள் செவரல் டைம்ஸ். ஆனால் இப்போ ஏன் எப்படி வாசிக்கிறேன்னா, நான் சாவறதுக்குள்ளால எதுக்காவது நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா, எதுக்காவது நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். ஐம் சர்ச்சிங் இஃப் ஐ ஹவ் மிஸ்ட் ஒபேயிங் எனி ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நீங்கள் அங்கே என்ன செய்கிறாருன்னா, அங்கே இந்த பஸ்காவுக்கு பின்னாடி வரேன், அங்கே ஒரு 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 கமிட்மெண்ட், ஒரு ரினியூடு கமிட்மெண்ட். இந்த எழுப்புதல் விளைவு என்னன்னு சொன்னால், ஒரு புதிய அர்ப்பணத்துக்குள்ளாக அவர்கள் செல்கிறார்கள். 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் 29லேருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. எல்லாருக்குள்ளாக ஒரு 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 குத்தல் ஏற்படுகிறது. யோ கீழ்ப்படிகளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்போ என்ன செய்கிறாருன்னா, ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் மூப்பர் எல்லாம் அழைப்பித்து எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு 30ஆம் வசனத்தில் சகல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். எல்லா பைபிள் அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறலாம் வாசிக்கிறான். ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளை படியே தான் செய்வதனால் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் கட்டளைகளையும் கை கொள்வேன் என்றும். முதல்ல ராஜா என்ன பண்றாரு, ஒரு தீர்மானம் பண்றாரு. கர்த்தரை பின்பற்றி நடப்பேன், அவருடைய கட்டளைகளை கை கொள்வேன் என்று கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்றான். The leader, king என்ன பண்றாரு, he made a covenant or commitment. நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். அவ மற்ற எல்லாரும் சொல்றாங்க, எருசலேமிலும் பையமிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு எல்லாருக்கும் உடன்படிக்கை. எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் we pledge ourselves, நாங்கள் அதுக்கு உடன்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எருசலேமின் கொடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகி அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே அவர்கள் செய்தார்கள். 33ஆம் வசனம் முக்கியம். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசமங்க உண்டான எல்லா அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகள் எல்லாம் தங்கள் தேவனாய கர்த்தரை, எல்லாரும் கர்த்தரை செய்வீங்க. அருவருப்புகள் எல்லாம் நீக்கியாச்சு. எவ்ரிபடி ஸ்டார்ட் டு சர்வ் காட், எல்லாரும் செய்வீங்கன்னு சொன்னான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம், உயிரோடு இருந்த நாளெல்லாம். எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார்? 39 வயசு வரைக்கும். அப்போ another 13 years. இப்போ 26 வயசு, another 13 years, 39 வயசு. அங்கே 34:1 வாசிக்கிறோம், 31 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். அப்போ 39 years தான். எல்லாம் கவனிங்க, 39 வயசுக்குள்ள ஒரு ஆளு ராஜாவாகி எழுப்புதல் அடைந்து எழுப்புதலை கொண்டு வந்து தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டார். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இங்கே போட்டிருக்குது, உயிரோடு நாளெல்லாம் அவர்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கினது இல்லை. இந்த 35ஆம் அதிகாரத்தில் அவங்க செஞ்ச ஒரு பர்டிகுலர் திங் அங்கே போட்டிருக்கு. ஒரு பர்டிகுலர் திங், அது என்னன்னா பாஸ் ஓவர். இந்த பஸ்காவை ஆசரிக்க அவர்கள் செய்த அந்த முயற்சி,
அதை கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன் பர்டிகுலர் திங் ரொம்ப அவங்க முக்கியப்படுத்தி செஞ்சாங்க. அது என்னன்னா, இந்த 35ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்கா ஆசரித்தான். இது எதுக்குன்னா, இன் ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து. இட்ஸ் அ பாஸ்ஓவர் ஆஃப் ரெஸ்டரேஷன். வசனத்தை கண்டுபிடித்ததின் விளைவாக அதுக்கு கீழ்ப்படிந்தாங்க. இட்ஸ் அ பாஸ்ஓவர் ஆஃப் ஒபீடியன்ஸ். அதுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்தார்கள். இட்ஸ் அ பாஸ்ஓவர் ஆஃப் யூனிட்டி. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா எழுப்புதல்ல எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே யோசியா ராஜா, ஆசாரியர், லேவியர், யூதா அனைத்தும், இஸ்ரவேல் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்கா. எல்லாரும் வந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த பஸ்கா கொண்டாடுவதற்காக, இந்த பஸ்கா கொண்டாடணும்னா என்ன தேவை? ஆட்டுக்குட்டி தேவை. அதை யார் கொடுப்பா? அத்தனை பேரும் கொண்டாடணுமே, அத்தனை பேரும் எல்லார் கையிலும் இருக்கான்னு தெரியலையே. அதுக்கு முதல்ல ராஜா, நான் கொடுக்குறேன் நிறைய ஆட்டுக்குட்டின்னு முதல்ல வந்தார் பாருங்க. இட்ஸ் அ பாஸ்ஓவர் ஆஃப் ஜெனராசிட்டி. மக்கள் என்ன செஞ்சாங்களா? 7ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கொடுத்தான், கொடுத்தார்கள், கொடுத்தார்கள்னு முடியுது. கொடுத்தான். வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் லெக்கத்தின்படி பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான். எழுப்புதல் வரும்பொழுது கொடுக்க ஆரம்பிப்பாங்க மக்கள். ஹல்லேலூயா. when revival comes, people will start to give generously. கொடுக்க ராஜா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான். அப்புறம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாக இலுக்கியாவும் சகரியாவும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். அப்புறம் ஒரு குரூப் போட்டிருக்கு, அவர்களும் 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். எல்லாம் கவனிங்க, கொடுக்காம கர்த்தரை ஆராதிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. கும்பலோட கோவிந்தா போட்டு ஆராதிக்கிறது இல்லை. நான் என்ன கொடுத்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். worship is costly. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முறை worshipங்கிற வார்த்தை எங்கே வருது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த worship அப்படிங்கிற வார்த்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் பலி செலுத்த போறாரு. பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, we will go and worship அப்படிங்கிறாரு. அப்போ கொடுக்கிற ஒரு சூழ்நிலை, தன்னுடைய குமாரனையே கொடுக்கிற அந்த இடத்துல தான் worship அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆங்கிலத்தில் தொழுது கொண்டார்கள் அப்படிலாம் முன்னாடி இருக்குது. ஆனால் worship அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் முறை worshipங்கிற வார்த்தை எங்கே வருது தெரியுமா? முதல் முறை புதிய ஏற்பாட்டில் எங்கே வருது? சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? அவர்கள் பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளைப்பழம் எல்லாம் கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக கொடுத்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள் போட்டிருக்கு பாருங்க. they worshipped அப்படின்னு போட்டிருக்கு. they worshipped. the first time the word worship comes in the Old Testament was when Abraham sacrificed his son. புதிய ஏற்பாட்டில் worshipங்கிற வார்த்தை பல மைல்கள், ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மைல்கள் கடந்து வந்து இயேசுவிற்கு கொடுத்தாங்க பாருங்க. அங்கே தான் ஆராதனை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு ரெனியூடு கமிட்மெண்ட். கொடுத்தார்கள். எழுப்புதலில் ஜனங்கள் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ளாக ஒரு உற்சாகம் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ரிவைவல் ரிசல்ட்ஸ் இன் ரெனியூடு கமிட்மெண்ட். எதுக்கெல்லாம்? வசனத்துக்கு கீழ்ப்படியோம் என்று அர்ப்பணித்தார்கள். பஸ்காவை ஆசரிக்க வசனத்தின் அடிப்படையில், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பஸ்காவை ஆசரிக்க அவர்கள் அர்ப்பணித்தார்கள். எத்தனையோ ஆண்டுகள், இத்தனை வருஷம் ஆச்சியா, யார் கேட்க போறா அப்படின்னு விடலை. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். let us go back to the word of God. let us go back to the Torah. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு திரும்புவோம். ரிவைவல், கோயிங் பேக் டு தி ஒரிஜினல். வசனத்துக்கு திரும்புவோம். கோயிங் பேக் டு தி ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு திரும்புவோம் என்று சொல்லி திரும்புகிறது தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. அவர்கள் பஸ்காவை ஆசரித்து வசனத்துக்கு திரும்பினாங்க. அதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும்
ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கும் திரும்பும்போது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர்கள் ஒரு புதிய அர்ப்பணம் செய்தார்கள். வசனத்துக்கு கீழ்ப்படிய, பஸ்காவை ஆசரிக்க. அது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படினா கொஞ்சம் கிரையை செலுத்தாம முடியாது. பஸ்காவை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். யாரு? ராஜா சொல்கிறாரு. ஒருத்தனை இப்போ பஸ்காவை ஆசரிக்கணும், இத்தனை பேருக்கு எல்லாம் சேர்ந்து ஆசரிக்கணும், இத்தனை ஆடு காளை மாடெலாம் வேணும், என்ன பண்ணுறது? அவன் என்னது, நான் தரல, எங்கள் வீட்டில் காலை எனக்கு சம்பாதித்ததுக்கு பத்தாவது ஒவ்வொருத்தரும் போயிட்டு போனா அங்கே பஸ்காவே ஆசரிக்க முடியாது. லெட்ஸ் ஆல் ஜாயின் டுகெதர், எல்லாம் சேருவோம், நான் கொடுக்குறேன், எல்லாம் சேர்ந்து கொடுப்போம், கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தரிலே ஆராதிச்சார்கள். ஹல்லேலூயா. அன்பிரசிடென்டட் திங்ஸ் ஹேப்பன்ட். முன்னாடி நடக்காத காரியங்கள். அதை போல பஸ்கா என்ன பண்ணவில்லை, ஆசரிக்கப்படவே இல்லை என்று போட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பாக செய்தார்கள். நம்முடைய திருச்சி பட்டணத்திலும் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில், சபையில் நடக்கணும். சம்திங் அன்பிரசிடென்டட் ஷுட் ஹேப்பன். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கும் போது something unprecedented will happen. இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?